திராவிட காய்வாளர் துரைக்கண்ணா, இப்போ முக்கியமாக சசிகலா அம்மாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மிக முக்கியமாக ஒரு கேள்வி உங்களுக்கு தரேன், யோசிச்சு சொல்லுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைகளில் தானே பேசணும், இதுதானே முக்கியம். ஒரு அரசினுடைய முக்கிய மூலாதாரம் என்னது? மக்களுடைய பாதுகாப்பு, முதல்ல பாதுகாப்பு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். செழிப்பு, பில்டிங் கட்டுறது, கார் போடுறது, மேம்பாலம் போடுறது, கார் பந்தயம் நடத்துறதெல்லாம் அப்புறம். ஆனால் இதை பற்றி பேசுகிறத விட அரசியல் பேசுறது ரொம்ப பிரதானமாக இருக்கிறதுங்கிறத கவலையை அவர் சொல்லுகிறார். விஷயத்தை திசை திருப்புறாங்கங்கிறார். அதை விட 4 தூண்களில் ஒன்றான ஊடகத்துறை எல்லாம் இதை பற்றி பேசுறதில்லை. அவர் அங்கே சென்றார், இவரை சந்திக்கின்றாரா, இவர் இங்கே சென்றார், அவரை சந்திக்கின்றாரா. ஆக அரசுக்கும் பொறுப்பில்லை, மற்றவர்களுக்கும் பொறுப்பில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு ராசாராம் அவர்கள் சொன்ன மாதிரி ஏழைகளின் சாதாரண மக்களுடைய பாதுகாப்பு என்ன? தமிழக சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர், அதை தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலங்காலமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது பொதுவெளிகளில் மாநிலம் முழுவதுமே எந்த பகுதியிலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையை காவல்துறையினுடைய தலைமையகத்துக்கு அரசு தரப்பில், குறிப்பாக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் ஒரு சொல்லுவாங்க. அது மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் ராஜாராமையா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை ஒரு பிரச்சனையாக சட்டமன்றத்தை எழுது அரசு பெரிய அவப்பேர் கெட்ட பேர் வரும், அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உளவுத்துறை, புரொகிபிஷன் எல்லா துறையுமே மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் தான் காவல்துறை செயல்படும். அதையும் மீறி பல சம்பவங்கள், தொடர் சம்பவங்கள், கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆட்கடத்தல், பாலியல் வன்கொடுமை, இப்படி பல விஷயங்கள் சர்வசாதாரணமாக ஒரே நாளில் 6 பேர் 7 பேர் பல்வேறு பகுதிகளில் வெட்டி கொலை செய்யப்படுகிற சம்பவம். இது எல்லாமே பார்க்குற போது பயம் போயிடுச்சு காவல்துறையின் மீது, இந்த அரசின் மீதும் அரசின் நடவடிக்கை மீதும் பயம் போய்விட்டது. இன்னொரு முக்கிய காரணம் என்பது இந்த போதை புழக்கம்தான். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் வரைக்கும் போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். இளைஞர்கள் கையில் ஏராளமான போதைப் பொருட்கள் விதவிதமாக. நம்ம ஓய்வு பெற்ற ஐயா டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு டைமும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு டீமே போட்டு நாங்கள் அந்த கஞ்சா கடத்தலை பிடிச்சோம் அப்படின்னு 50 கிலோ 100 கிலோ வேக்கன்லாம் கொண்டு வந்து இங்கே இருந்தது. அதை தாண்டியும் பல்வேறு வகையான அந்த போதைப் பொருட்களின் இடமாட்டம், இந்த போதைப் பொருட்களின் இடமாட்டம் அதிகரித்து வருகிற காரணத்தால் தான் மாண்புமிகு முதலமைச்சரே டெய்லி தொலைக்காட்சியில் தோண்டி, தயவுசெய்து இளைஞர்களே இந்த போதைக்கு அடிமையாகிறாதீங்க, போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படிங்கிற வேண்டுகோளை விற்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சுங்கிறத அவரே உணர்ந்திருக்கிறார். இதை தாண்டி அரசாங்கமே இந்த மது விற்பனையை டார்கெட் போட்டு 30,000 கோடி, 38,000 கோடி, 40,000, 50,000 கோடின்னு இதையும் விற்று வருகிறார்கள். இந்த மது, இந்த போதைப் பொருட்களினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத வரை இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் இந்த சமூக சீரழிவையும் ஒழிக்கவே முடியாதுங்கிறதா என்னோடய பார்வை. சட்டசபையில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த காவல்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும். அந்த 2 நாட்கள் 3 நாட்கள்லாம் விவாதம் நடைபெறும். அப்போ பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எந்தெந்த பகுதியில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்கிற போது, இப்போ காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக பட்டியலை போட்டு ஒரு சொல்லும். உடனே அவங்க இன்னொரு பட்டியல் எடுத்துக்கிட்டு அந்த ரேஷியோவை சொல்லுவாங்க. அப்போ குறைவு, கொலை, கொள்ளை, வழிப்பறி இத்தனை சதவீதம் நாங்கள் அதை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு மாறி மாறி அது ஒரு லாவணி கச்சேரி மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். நீங்கள் சட்டசபையில் காவல்துறையை சுதந்திரமாக நடமாட விட்டுட்டோம், குற்றச் செயல்களை தடுப்பதற்கு தீவிரமாக இருக்கிறாங்க, குற்றம் நடைபெற்றால் உடனடியாக அதை கண்டுபிடித்து தண்டனையும் கொடுத்துட்டு இருக்காங்க, யார் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் விடமாட்டோம், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோன்னு பேசிகிட்டே இருக்கீங்க, 4 இடத்துல வெட்டி கொலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி அது தொடர்பாக அரசு மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்கிற போது அவருக்கு பேச அனுமதி மறுத்து வெளிநட போகிறார். அடுத்து அதற்கு பதில் சொல்லுகிற மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொன்னது மாதிரியே பட்டியலை போடுறார். அதிமுக ஆட்சியில் இது மாதிரியெல்லாம் இப்படி நடந்தது, இந்த செயல்கள் இப்போது அது குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தவறுகளை கண்டுபிடித்து அதில் அந்த எஃப்ஐஆர் போட்டு
அதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக, முன்பகையின் காரணமாக அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிறது அப்படின்ற. ஆனால் தினமும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தா இது மாதிரியான நிகழ்வுகள். இதை தாண்டி காவல்துறையின் மீது பயம் போயிடுச்சுன்னு சொன்னேன்ல. நம்ம ஒரு எஸ்பி, ஒரு அம்மா டிஎஸ்பி நினைக்கிறேன், ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சி எழுதுனா, ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர்ற ஒருத்தர் மேலே கை வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனை காப்பாற்ற யாரோ இருக்கிறாங்கங்கிற தைரியம் இருக்குது. ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் செய்கிறாங்க. ஒரு அமைச்சருடைய உதவியாளரே போக்குவரத்து காவல்துறை அதிகாரியை கை நீட்டி அடிக்கிறார். நம்ம திருநெல்வேலி பகுதி தான் நினைக்கிறேன். இங்கே சீருடை அணிந்த பெண் காவலர்களை திமுக பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்தவங்களை சீண்டுறாங்க. பாலியல் சீண்டல் அங்கே நடக்குது. அப்போ எங்கே அந்த நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல பொது வெளிகளில். இதை முற்றும் முழுவதுமாக தடுக்க வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய ஐயா ராஜாராமன் சொன்ன மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்தால்தான் பயம் வரும். இல்லை, அந்த கடுமையான தண்டனைகள்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சசிகலாமா என்ன சொல்கிறாங்க, பேசக்கூடிய இடம் என்னது? சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இதை எடுக்கணும். அப்போது எதிர்க்கட்சிகள் ஆரோக்கியமாக குறைகளை வைக்கணும், தோழமையில் இருந்தாலும் குறைகளை வைக்கணும். அப்போ ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் டிஸ்கஷன் தான் இதற்கு தீர்வு இருக்கும். அங்கே அந்த மாதிரி நடக்குதா? இல்லை என்பதுதான் குறைபாடு. அதுதான் இப்போ சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்து வருகிற யாருமே இது தொடர்பாக பேசுறதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது எதிர்க்கட்சியில் விரிச்சிருந்த எல்லோருமே குரல் எழுப்புவார்கள். இன்றைக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. நீங்கள் கூட்டணியாக வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்தாலும் கூட அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர்கிறார்கள். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், பாமக, மதிமுக, பாஜக எல்லோருமே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு அவரும் தவறுகிறார்கள். இப்போ ஒரு பிரதான எதிர்க்கட்சி ரோல முன்பு பத்திரிகைகள், ஊடகங்கள் கையில் எடுத்திருந்தது. இன்றைக்கு அந்த நிலையும் இல்லை. நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியின் மீது அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஒரு சிறிய தவறுனாலும் எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த அமைப்புகளும் கூட மிக தீவிரமாக குரல் கொடுத்து ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க. இன்றைக்கு அந்த நிலையும் இல்லை. இந்த போக்கு என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. ஒரு அரசாங்கம் என்பது சட்டம் ஒழுங்கை சரியாக ஒரு அமைதி, அடிக்கடி எல்லாருமே அந்த டைலாக் சொல்லுவாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்கா, பீகாரில் ஊபியில் எல்லாம் அங்கங்கே கலவரம். இன்றைக்கு அந்த அமைதி பூங்காவையே சீர்குலைக்கிற வகையில் இந்த செயல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த பாலியல், ஐயா சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஒரு பாலியல் வன்கொடை நடந்தது. அது யார் அந்த சார்னு ஒரு 2 மாதம் மறைஞ்சிடுச்சு. அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அந்த பாலிடெக்னிக் பள்ளியில் படிக்கிற அந்த மாணவிகள் வெளியில் போகிறதே விடுதி காப்பாளர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். இப்போ வெளியில் போயிட்டு வந்தாங்களே, இப்போ கல்வி நிர்வாகம் அது தொடர்பாக உடனடியாக காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்கணும். போராட்ட களத்திற்கு போன அந்த மாநில இந்திய மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இதை தாண்டி மாதர் சங்கத்தினுடைய மாநில பிரமிழா அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அதுக்கு தீர்வு காணுவதை விட்டு அவங்கள வந்து சான்றிதழை டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறது ஒரு முதலமைச்சர் கேட்டார்னா, முதல்வர் கேட்டார்னா ஏற்க முடியாது. அது என்ன தப்பு? அது அவருடைய கண்ட்ரோலில் உள்ள விஷயம் இல்லை இது. ஆமாம். இது போன்ற செயல்களை தொடக்கத்திலே குற்றச் செயல்களுடைய தன்மையை உணர்ந்து அது தொடர்பான நடவடிக்கை எடுத்து இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஐயா, நிறைய கருத்துக்கு வந்துட்டோமா? அதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், அதை தொடர்ந்து வந்த ஆட்சியில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகம் அமைதி பூங்காக, உண்மையான அமைதி பூங்காக இருந்தது என்பதை நிச்சயமாக இன்றைக்கு இருக்க இளம் தலைமுறையினர் அப்போது இருப்பவர்களுமே உணர்வார்கள். என்னென்னா 60-70களில் அந்த சிவப்பு தொப்பியும் ஒரு விரைத்த அந்த காக்கி அரைச்சட்டையும் போட்டு அந்த 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 பூட்ஸு ஐயாவுக்கு தெரியும். அந்த சரக்கு நம்ம நடந்து வர்ற போது ஒரு பயம் இருக்கும். ஒரு கிராமத்தில் மரத்தடியில் உட்காந்து சும்மா டைம் பாஸுக்காக சீட்டாடிக்கிட்டு இருப்பான். ஒரு போலீஸ் அந்த தலை தெரிஞ்சதுன்னா தலை தெரிக்க ஓடிடுவாங்க. அப்போ நீங்கள் மாணவர்கள்? ஆமாம், அப்போ 60-70களில் பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்தோம். அப்போ போலீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விசில் அடிப்பாங்களே. நம்ம இன்றைக்கி அதை காவல்துறைன்னு மாற்றி காவலர்கள்லாம் வாட்ச்மேன் லெவலுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய பயமற்ற தன்மை போயிடுச்சு.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், ஆட்சிக்கு வந்த உடனே கட்சியினர்கிட்ட ஒரு எச்சரிக்கை, காவல்துறையில் தலையீடே கூடாது அப்படின்னு. ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியோ மாநில நிர்வாகியோ ஒரு பிரச்சனைன்னு காவல்துறைக்கு போய் கொஞ்சம் இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே, சார் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, நாங்கள் கார்டனில் சொல்லிடுவோம்னா, ஐயோ வேண்டாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு சாதாரண வட்டச் செயலாளர் போய் இன்ஸ்பெக்டர் மிரட்டுவான். என்ன இன்ச்சு நம்ம பசங்க 2 பேரை கூட்டு வண்டியாமே அப்படின்னு மிரட்டி வெளியில் கூட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த செயல் என்பது தான் நம்மை காப்பாற்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, எனவே நாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு அதிகரித்து போயிடுச்சுன்னு. இன்னொன்று நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம், தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது. கண்டிப்பாக. எனவே இந்த பணத்தை எந்த வகையிலாவது சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த போக்குமே அதிகரிச்சிருச்சு. ஒரு மேலாட்டு அறிஞன் சொன்னான், நீ எந்த வழியிலாவது பணத்தை சேர்த்துக்கொள், பிறகு அது வந்த வழியை மறந்துவிட்டு உனக்கென ஒரு சொந்த வழியை தேர்ந்தெடு, அந்த வழியில் இந்த உலகமே உன் பின்னால் வர தயங்காது அப்படின்னா அந்த பாலிசியை இவங்க எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சியினர் எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிறது மக்கள் பாதுகாப்பு பரப்பிரச்சனைகள். ஒரு தனி அரசியல் கட்சி தலைவர் வெளியூருக்கு போறார், அவர் போறதை பத்தி பேசுறதுக்கு மக்களுக்கு என்ன தேவை? இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதான் அரசியல் தான். முதலமைச்சர் ஏன் இதை பேசுறாரு? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் காலகாலமாக இந்த 52-53 வருஷமாக இருதுருவ அரசியலை மேற்கொண்டு வருகிறது. அதனால் எல்லாவற்றிலும் குறை காண்பது, எல்லாவற்றிலுமே அந்த விஷயத்தை திசை திருப்புவது, ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிற பொழுது அதை மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சியில் ஆட்சி கட்சியினர் ஈடுபடுகிறார்கள். இது மடைமாற்றம் தான். இன்னொரு மிகப்பெரிய விஷயமே இந்த மும்மொழி கொள்கை என்பது, அதுவும் இந்த வரையறை, தொகுதி வரையறை என்பதும் பெரிய அளவில் மத்திய அரசில் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, ஒரு மசோதாவோ வரைவு மசோதாவோ எதுவுமே கொண்டு வரல. ஆனால் திடீரென பூதாகரமாக இந்த பிரச்சனையை கொண்டு போகிறது, தேசிய அளவில் தான் ஒரு பெரிய தலைவர் என்று மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்டிக்கொள்வதற்கான ஒரு முன்முனைப்பை இவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. நடைபெறுகிற இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இந்த பாலியல், இந்த வன்கொடுமை, இதையெல்லாம் மடைமாற்றுகிற போக்காகத்தான் இதை மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவை எடுப்பார்கள். இந்த நேரத்தில் தான் பிரதான எதிர்க்கட்சி விழித்து கொள்ள வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா வழியிலே மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. நடக்குமா பார்ப்போம்.